வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சேஃப்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் சென்னையில் நாம் ஒரு வீடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடோட கம்ப்ளீட்டட் ஹவுஸ் வாக் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீடோட லேண்ட் சைஸ் பார்த்துக்கிட்டோன்னா 22.5 57 ஒரு நேரோவான பிளாட்டு தான். பட் இருந்தாலும் கிளைண்ட் அவங்க சைட்லேருந்து செட்பேக் வேணும்னு கேட்டதுனால 2 சைடும் வந்து 2.25 அடி கொடுத்துருக்கோம். அப்படியுமே வீடு வந்து நல்ல ஸ்பேஷியஸாக அழகாக வந்திருக்கு. ஸோ இதை பற்றி கிளைண்ட்டே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த வீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வீட்டில் பைல் ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம். ஏன்னா சாயில் கொஞ்சம் வீக்குன்றதுனால இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒரு சின்ன ஏரியா, ஏன்னா எங்களோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதில் நிறைய பேர் வந்து ஹால்லேயே படிக்கட்டு போகிற மாதிரி தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாங்க, 2D டிசைன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. கடைசியாக அந்த டிசைன்லேயே நாங்கள் ரொம்ப டைம் எடுத்தோம் இனிஷியல் ஸ்டேஜில். அதை வந்து எனக்கு அட்ராக்டபுளாக கொடுத்தது வந்து Hireandbuild தான். இந்த ஃப்ளோர் பிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் வச்சு மேலே வந்து ஒரு 3 பெட்ரூம் அப்ராக்சிமேட்டாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம், அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தா தெரியும். அண்ட் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா நோ காஸ்ட் எலிவேஷனில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பிளாஸ்டரிங்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம். ஒரு 3 கலர் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டை சுற்றி ஒரு 6 ஃபீட்டில் வந்து நம்ம காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். பீகாக்கோட கர்விங்ஸ்லாம் வச்சு ஒரு அழகான ஸ்டீல் கேட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அக்ரிலிக் பேட்டர்னில் ஸ்டைலிஷான ஒரு EB மீட்டர் பாக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்டு டோர் பார்த்திங்கன்னா டீக் டோரில் வந்து ஒரு அழகான ஃப்ளோரல் கர்விங்ஸ் பண்ணி கிரிட் லைன்ஸ்லாம் எம்போஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான டோர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரிலேயே. அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் பார்த்திங்கன்னா 16.6 into 12 ஃபீட்டில் ஒரு அழகான ஸ்பேஷியஸான லிவிங் சொல்லலாம். சிங்கிள் கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு மேட்சாக ஃப்ளோரிங் பண்ணியிருக்கிறது வந்து எப்போதுமே நம்ம வீடு வந்து ஒரு பிரைட் லுக்காகவே இருக்கிற மாதிரி அழகாக வந்திருக்கு. அப்படியே வந்தோன்னா ஸ்டெப்ஸ் வந்து மிடில் ஆஃப் த ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட கனெக்டடாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் வச்சு அந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து கிச்சனுக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கும் என்ட்ரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் கிரே ஷேடில் அக்ரலிக் டிவி வால் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு க்யூட்டான வாஷ் பேசின் வச்சு அதுக்கு கீழே கபோர்டு வச்சு மேலே ஒரு மிரர் வச்சுருக்கிறது அந்த கார்னரில் நீட்டாக ஃபிட் ஆயிடுச்சு. உட்டன் ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணி கார்னர் கபோர்ட்லாம் வச்சு ஒரு நல்ல சர்க்குலேஷன் ஸ்பேஸோட சின்ன ஏரியாவில் ஒரு அழகான பூஜை ரூம் வந்து பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 8க்கு 10 ஃபீட்டில் ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்தால் கூட அதில் நீட்டாக எல்லை அவுட் பண்ணி கிச்சன் ஒர்க் ட்ரையாங்கிள்லாம் வச்சு சர்க்குலேஷன் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கிற மாதிரி ஒரு அழகான கிச்சன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சின்ன ஸ்பேஸ்னால உள்ளே வந்து ஸ்மோக் ஃபார்மேஷன் இருக்கக்கூடாதுன்னு ரொம்பவே ஹை குவாலிட்டி சிம்னி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால அங்கங்கே வெசல்ஸ்லாம் வச்சு கிச்சனை டம்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்ல கபோர்ட்ஸும் லாஃப்ட்டும் அழகாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. 8.1 into 13.6 ஃபீட்டில் ஒரு அழகான மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலில் என்ன வால் கலரும் ஃப்ளோர் பேட்டர்னையும் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே சிமிலராகவே இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிஃபார்மிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஒரு சின்ன அட்டாச்சு டாய்லெட்டு அதோடு சேர்த்து ப்ரொவைட் பண்ணி அதில் மியூரல் பேட்டர்னில் அழகான டைல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு செமி பில்ட் வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஷவர் ஏரியாவையும் க்ளாசட் ஏரியாவையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம சென்டரில் பிளேஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்லேயோ இல்லைனா பேக்லேயோ நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வழியாக இன்னொரு ரூம்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்திருக்கும். பட் இந்த ஸ்டேர் கேஸை வந்து நம்ம சென்டரில் பிளான் பண்ணதுனால நடுவில் ஒரு சின்ன லாஞ்ச் வச்சு 3 ரூமுக்கான ப்ரைவசியும் கெட்டு போகாத அளவுக்கு அதிலிருந்தே 3 ரூமுக்கும் என்ட்ரி வச்சு அழகாகவே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2060 பிளாட் சைஸ் வந்து உங்ககிட்டயும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளோர் பிளானை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் டியூப்ளெக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கூலிங் கிட் இருக்கிறனால அண்ட் ஆல்மோஸ்ட் 8க்கு 12 இருக்கிற ஒரு பெட்ரூம் ஸ்பேஸை வந்து அவங்க ஸ்டடி ரூமாக கன்வெர்ட் பண்ணி அதில் நல்ல ஸ்டோரேஜ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் பார்த்துட்டிங்கன்னா 11.7 into 15.10 ஃபீட்டில் ஒரு டீசெண்டான லார்ஜரான ஸ்பேஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 வார்ட்ரோப் பிளான் பண்ணி அந்த வார்ட்ரோப்புக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸில் வந்து ட்ராயர்ஸ்லாம் வச்சு அதுக்கு மேலே ஒரு சீட்டிங் ஸ்பேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் 4க்கு 6 ஃபீட்டில் ஒரு சின்ன பால்கனி ரோட் ஃபேஸிங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து கிட் இருக்கிற ரீசன்னால் அந்த பால்கனியை வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக விடாமல் அதை வந்து ஸ்டீல் ரெயிலிங்ஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பால்கனியில் பார்த்திங்கன்னா ஒரு செக் பேட்டர்னில் வந்து அழகான டைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் கூடயும் நம்ம ஒரு சின்ன அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு சிமிலராக அதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ்லேயே வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா லாஃப்ட்லாம் வச்சு அழகான வாக்கின் வார்ட்ரோபும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கூடவும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் நம்ம வந்து அழகான ஒரு பால்கனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹீட் ஷீல்டுக்காக நம்ம வந்து ஒயிட் கூல் ரூஃப் டைல் வச்சு ஒரு அழகான டெரஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மாடியோட ஒரு சின்ன கார்னரில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கோ இல்லைனா வெசல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கோ ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அவுட்ரு ஏரியா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இங்கே நல்லாவே ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ மாடியிலேருந்து வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. என்ன தான் நம்ம பார்த்து ரசித்து வீடு கட்டினாலும் ஈவினிங் டைம் ஆனால் அந்த மாடியில் நின்றுட்டு சுற்றி அங்கே இருக்கிற வியூலாம் பார்த்துட்டு ஒரு கப் காஃபி குடிக்கிற அந்த ஃபீல் இருக்கே, அது வேறு எதுலேயும் கிடைக்காது. என்னோடய பேர் விஜயகுமார். இது என்னோடய ஃபேமிலி. கீதா இவர் சாய் சுதர்ஷன். இங்கே வந்து நான் Hireandbuild மூலிமா இந்த ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். எங்கள் வீடு ரொம்ப அற்புதமாக கட்டி கொடுத்துருக்காங்க. இதை நான் லேண்டு வாங்கும்போது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன். ஸோ ஆஃப்டர் வாங்கினக்கப்புறம் ஒரு 1 இயராகவே நான் வந்து எந்த பில்டர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணும்போது தான் எனக்கு Hireandbuildல திலீப்போட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். அவங்க எலாபரேட் பண்ண விஷயமும் கரெக்டாக இருந்துச்சு. அந்த அக்ரிமெண்ட் லெவலில் எதெல்லாம் கேப்சர் ஆகும். நான் சில கண்டிஷன் போட்டேன் அக்ரிமெண்ட்டில், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி எதெல்லாம் கவர் ஆகும், எது கவர் ஆகாது ஆஸ் பார்ட் ஆஃப் இந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 12 months கிட்ட ஆகிடுச்சு. 9 monthsலேருந்து கோப் பண்ணி அடிஷ்னல் சேஞ்சஸ் இன்டீரியரில் நான் போக அது ஓவராலாக 12 months ஆகிடுச்சு. ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற என்னோடய இன்ஜினியர் ராஜன் அவர் ரொம்ப அழகாக அதை வந்து எவ்ரி அப்டேட் கொடுப்பாங்க. அதுவும் அவங்க பொலைட்டாக வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலோ ஏதாவது ஒன்று கேட்கணும், இது என்னாச்சு ஏதாச்சுன்றதுனால உடனே ரிவர்ட்டும் பண்ணுவாங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. பின்னாடி வந்து பொலைட்டாக இது வரைக்கும் கோவப்பட்டது கிடையாது. சார் இது வரும் சார், இது முடியாது, இது அடிஷ்னல் சார்ஜஸ் ஆகும், இது நம்ம அக்ரிமெண்ட்டில் இருக்குது, இதில் வரும், இது வராதுன்றதில் ஒரு தெளிவான இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணோம், ஹாப்பியாக இருக்கோம். ஸோ ஹாப்பி டு கிவ் வித் Hireandbuild. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் சேனலில் தொடர்ந்து நிறையா வீடியோஸ் போடுறோம். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடோட காஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு வீடோட காஸ்ட்டு சொல்லும்போது அவங்க நம்மளுக்கு பே பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கான என்டையர் பட்ஜெட் சொன்னால் தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீட்டுக்கான என்டையர் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 66 to 68 lakhs வரைக்கும் ஆயிருக்கு. பைல் ஃபவுண்டேஷன் எல்லாமே சேர்த்து, ஜென்ரலாக பைல் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய காஸ்ட் வரும், அது எல்லாமே சேர்த்து இந்த பட்ஜெட் வந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுவாங்க. சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.